ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வந்து ஒன்ஸ் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவியில் வந்து பார்த்தோன்னா சூப்பரான லவ் சாங் கிட்ட இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. ஓகேங்களா, நீங்கள் வந்து முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்படியே வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை வந்து தட்டி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டு வீடியோ வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்க்கான லிங்க் வந்து என்ன இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஓனாக மேக் பண்ணது. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து பெஸ்ட்டாக வந்து எடிட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாருங்க. லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். நான் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க, லைக் வந்து தட்டி விட்டுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டுக்குள்ளே வந்து போயிடலாம். மேலே பார்த்தா ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்க்கான லேயர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் சொல்லிட்டு சம் க்ரீன் கலர் லேயர் மட்டும் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த க்ரீன் கலர் லேயரில் உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிக்கில் வந்து ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு வந்து போயிடலாம். ஓகே, அந்த பிக்குக்கான குரூப்பில் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளுக்கான ஆப்ஷன் வந்துருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் ரைட் சைட் டவுனில் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் வந்து பண்ணி வச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து போயிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டவுனில் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணினா பிக்கு மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த பிக் அந்த ரெக்டாங்கிளுக்கு எடுத்து வந்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து பஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் எந்த வரையும் போய்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எக்ஸ்பெண்ட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து அந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணி ப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதில் இந்த பிக்கில் போய்ட்டு எஃபெக்ட்டில் போனீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிசல்ட் வந்து வராது. இருங்க, இது மாதிரி வந்து வரும். அது வந்துச்சுன்னா இந்த பிக்குக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த இது மட்டும் ஆன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, சம்டைம் ஆஃப் கூட பண்ணிகிட்டு இருப்பேன், அதனால சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் லேயர். ஓகே, இது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சம் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 4:5 செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா வந்து ஓன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பிக் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடில் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் இருக்க ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேம் வந்து ரைட் சைட் டாப் ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக அந்த 4:5 ரேஷியோவில் நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் சைஸில் இமேஜ் வந்து கிராப் ஆகி ரிசல்ட் வந்து கொடுக்கும். நம்ம சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி க்ளோஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பிக் எல்லாத்தையும் ஒரு பிக்கை ஆட் பண்ணி ரீசைஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். இங்கே மட்டும் நீங்கள் இந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ கலர் ஃபில் வந்து போய்க்கலாம். ஸ்டார்ட் டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து எல்லா பிக்கும் கிராப் வந்து பண்ணல, ஏன்னா எங்கிட்ட இருக்க ஆல்ரெடி பிக் எல்லாமே 4:5. ஆனால் வந்து எங்கிட்ட இருக்க பிக்கே செலக்ட் பண்ணி இங்கே மட்டும் ஆட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து ஓகேங்களா இங்கேருந்து க்ரீன் கலர் இமேஜில் இருக்கல எல்லா இடத்துலையுமே இப்படி தான் ஆட் வந்து பண்ணோம். எப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் அண்ட் ஃபில் வந்து போங்க. இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்குல்ல அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் ப்ளஸ் கிளிக் பண்ணினா இது மாதிரி பிக் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகிடும். இது மாதிரி ஆட் ஆக சொல்ல இமேஜ் வந்து கொஞ்சம் ஹெட் வந்து மேலே இருந்துச்சுன்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இது மாதிரி வந்து கரெக்டாக இமேஜ் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து இது மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு பிக்கை எல்லா இடத்துலையும் ஆட் வந்து பண்ணி எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ஏராக்கான பட்டன் வந்துருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை வந்து போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பாய்.